அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? பொதுவாக சனி பகவான் இந்த வேளையில் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய வேளையில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகிறது, எந்த ராசிக்காரர்கள் சிரமத்தில் மாட்டப் போகிறார்கள், அதே வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சுமார் அடுத்த 2.5 ஆண்டுகள் 2028 செப்டம்பர் வரை மிக வலுவாக அந்த இடத்தில் வலம் பெற போகிறாருங்க. நேர்கதியிலோ வக்ரகதியிலோ வலம் வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்த இந்த தருணத்தில் சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு என்றாலும் கூட சஞ்சார அமைப்பின்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம். பொதுவாக முதலில் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாக அமர்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க சனி பகவான். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் அமர்வது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தி விட மாட்டார் என்பதால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கண்டச்சனி என்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. மிக பெரிய அளவிலான மாற்றம் என்பது தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி உருவாக்குகிறார். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறார், கன்னிராசிக்காரர்களுக்கு முழுமையாக என்ன பலனை கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த வேளையில் முதலில் மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி துவங்குகிறது. சனி பகவான் மிகவும் சாதகமற்ற சூழலை 7.5 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டக சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற ராசிகளுக்கு ஏற்படுத்துவாருங்க. அவர் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் மேச ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் 7.5 சனி துவங்குவதால் 50% நன்மையை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவிலான நன்மையை மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நார்மலை விட குறைவான நன்மைகளை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். சிரமம் தான் மீனராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கிறது. 45% நன்மை மட்டுமே கிடைக்கும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் இறுதி தருவாயாக அமைவதால் படிப்படியாக சிரமம் குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தவறான பழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 60% நன்மைகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதால் பாதிக்கு கீழ்தான் நன்மைகள் கிடைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 45% நன்மை மட்டுமே சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு 55% நன்மை கிடைத்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த ராசிகள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் 3, 6, 10, 11 மற்றும் 9, 5 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிகளுக்கு இந்த தருணத்தில் அமோகமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதில் முதன்மையாக ரிஷபராசி லாபஸ்தானம் என்பதால் 95% நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் மிகப்பெரிய அளவில் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. தொழில் ரீதியான வளர்ச்சி அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும். கடகராசிக்காரர்களுக்கு 99% நன்மை நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் பட்ட சிரமங்கள் அனைத்திற்கும் சிறப்பான விடிவு கிடைக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 95% நன்மை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% நன்மையை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதால் ஏற்படுத்துகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம் என்பதால் அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் அதிரடியான மாற்றத்தை சனி பகவானினுடைய இந்த பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. கண்டச்சனி என்பதால் சாதகமற்ற அமைப்பில் கூட சில நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மிகப்பெரிய அளவில் குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்க போவதால் சுபகாரியங்கள் நிச்சயமாக
கைகூடும். ஆனால் சில விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல பிரச்சனைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் 7ஆம் இடத்திற்குள் வருவதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகளில் கூடுதல் கவனத்துடன் எதையும் திட்டமிட்டு சரியாக அணுகுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த வேளையில் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் ஏற்படலாம். எனவே அந்த ஆதங்கத்தை தவிர்த்து சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் செய்ய முடியாத காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை ஜென்மம் 4, 9 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்ம ராசியை சனி பார்ப்பதால் உற்சாகத்துடன் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். ஏனென்றால் ஜென்மத்தில் பார்க்கக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் அமர்ந்து பார்க்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திடீர் மாற்றம் திணறடிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒன்றாகவும் அமையலாம். கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கடல் தாண்டி சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் சங்கடங்களை தவிர்த்து இந்த தருணத்தில் குடும்ப நலனுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுகஸ்தானம் என்பதால் திருமணம், காதுகுத்து, மணிவிழா, முத்துவிழா போன்ற பல நல்ல சந்தர்ப்பங்களை சுப நிகழ்வுகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையிலிருந்து வருமானம் நிறைவாக கிடைக்கும். நல்ல செய்தி, நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அரைகுறையாக சில பணிகள் நின்று போவதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் வாழ்க்கை துணையால் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். உங்களது பெயரில் அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு